Okay, next one of the superior organ, the name is called heart. It's a main part of the body. அப்போ நம்ம உடம்புல மிக முக்கியமான ஒரு ஆர்கனாக சொல்கிறான் ஹார்ட்டு. ஃபஸ்ட்டு த ஃபார்ம் ஆஸ் டு ஆர்கன் இன் தேர் இஸ் embryo இன் மேன் ஆர் ஹூமன் ஆர் அனிமல் இஸ் கால்டு ஹார்ட். முதல்ல தோன்றிய உறுப்புகள் எது சொல்கிறாங்கன்னா ஹார்ட்டுன்னு தான் சொல்கிறோம். ஹார்ட் ஆஸ் டு மெயின் பம்பிங் ஆர்கன் பிகாஸ் இஸ் பம்ப் டு ஃப்ளட். ஹார்ட் வந்து பார்த்தோன்னா வெறும் பம்பிங் ஆர்கன் சொல்கிறோம், ஏன்னா இது பம்ப் பண்ணுது பிளட்டை. ஸோ ஹார்ட் இஸ் ஜென்ரலி வாட் டைப் ஆஃப் ஷேப் ஆன் த நேச்சர் இட் இஸ் லைக் டு. ஹார்ட் எந்த ஷேப்பில் இருக்குன்னா கோனிக்கல் ஷேப்டு ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. கோன் ஷேப்பில் இருக்குது. இன்வெர்டட் கோன், தலைகீழாக கவுத்து வச்ச இன்வெர்டட் கோன் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஹார்ட் இஸ் கவர்டு ப்ரொடக்டிவ் லேயர் இஸ் கால்டு பெரிகார்டியம். ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ப்ரொடக்டிவ் கவர்டு லேயர் இஸ் பெரிகார்டியம். ஹார்ட் என்க்ளோஸ்டு மசில் இஸ் கால்டு கார்டியாக் மசில். இப்போ இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸுக்கு என்ன பேர்னா கார்டியாக் மசில். ஹார்ட்ஸ் வேர் சீன் இன் எங்கே இருக்குது, வேர் த லொக்கேஷன் ஆஃப் ஹார்ட் இன் அவர் பாடி. நம்மள எங்கே இருக்கான்னா ஹார்ட் த்ரோ த இன் பிட்வீன் ஆஃப் பிலோ த டயாஃப்ரம் ஆர் இன் பிட் தட் thoracic cavity. There are place of look like place is called mediastinum. அதாவது மீடியாஸ்டினம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் thoracic cavityயில் பத்திரமா இருக்குது நம்ம ஹார்ட்டு. ஸோ let's we discuss one by one. ஹார்ட் பற்றி பார்க்கலாம். C is a external structure of human heart. That is heart is what is the shape is a inverted cone shape சொல்லி சொன்னேன். ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ்க்கு என்ன பேர் சொன்னேன், கார்டியாக் மசில்ஸ். ஹார்ட்டில் இருக்கக்கூடிய டபுள் ப்ரொடக்டிவ் மெம்பரேன் என்ன சொன்னேன், பெரிகார்டியம். The pericardium filled with substance is called pericardial fluid. It's help to prevention and shock and supporting on the nature of heart. இப்போ அங்கே ஒரு பெரிகார்டியல் ஃப்ளூயிடுன்னு ஒரு வகையான திரவம் இருக்குது. அந்த திரவம் தான் இதயத்தில் வந்து வரக்கூடிய அதிர்ச்சிகளை தடுக்குது. விச் ஏர்ஸ் டு பெரிகார்டியல் ஃப்ளூயிட் விச் ரெடியூஸ்டு ஃப்ரிக்ஷன் டூரிங் த ஹார்ட் பீட் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜுரிஸ். இப்போ வெறும் கண்டிப்பாக ஒரு ஷாக்கானதோ அல்லது ஏதோ திடீர்னு ஒரு அதிர்ச்சியை நம்ம நாளும் சந்தித்தோம்னா இதயம் வந்து ரொம்ப துடிக்கும் இல்லையா, அப்படி துடிக்கும் போது நமக்கு அந்த அதிர்வுகளை வந்து தடுக்கிறதுக்கு பெரிகார்டியல் ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ ஹார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் டு எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் இதுதான். அண்ட் கோ டு இன்டர்னல் structure. Internal structure of heart போயிடும். Heart has 4 chamber. You know that has to divided into right and left respectively. Right left ரெண்டாக பிரிக்கிறோம். And each right left divided into upper and lower. அப்போ there consist of 4 chamber of the heart. Generally in vertebrates, especially in mammalia, has a 4 chamber heart. Like right auricle and right ventricle, left auricle and left ventricle. There is a 4 chamber of the heart. Upper side and lower side ரெண்டு பேர் இருக்கும். அப்பர் சைடு இருக்க எல்லாமே ஆட்ரியம், லைக் ஆரிக்கல். அண்ட் லோயர் சைடு இருக்க எல்லாமே என்ன பண்ணால் வென்ட்ரிக்கல் ஆர் லோயர் சைடு. அது லைட் லெஃப்ட்னு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். தட்ஸ் பொசிஷிங் ஆன் த டிவைட் இஸ் செப்டம். அங்கே இருக்கக்கூடிய அந்த செப்டம் இருக்குது, அந்த செப்டம் வழியாக அதாவது ஒரு அறை இருக்குது, அந்த அறை வழியாக தான் நம்ம பிரிக்கிறோம். See your book. The heart is a 4 chamber. There is a 2 upper is thin walled chamber is called auricle. அப்போ அப்பராக பிரிக்கக்கூடிய சாம்பருக்கு என்ன பேர், ஆரிக்கிள். அது தின்னாக இருக்குது, 2ஆக இருக்குது, அது ரைட் லெஃப்ட் ரெஸ்பெக்டில். ஆட்ரியா இட்ஸ் மீன் பை as to singular as called atrium. Then lower side of the heart is called thick. There is called ventricle. There is divided into right and left respectively. Each are divided separate position of the septum is called septa. அதாவது இதை ரெண்டும் டிவைட் பண்ணக்கூடியது பேர் செப்டம் சொல்கிறோம். செப்டம் இஸ் டு ப்ரிவென்ட் மிக்சியாம் லைக் ஆரிக்கல் அண்ட் வென்ட்ரிக்கல் ஆஃப் பிளட் ஆக்சினேட்டர் அண்ட் டீஆக்சினேட்டட் பிளட் ரெஸ்பெக்டிவ்லி. இதயத்தில் ஆக்சினேட் பிளட்டில் வந்து டீஆக்சினேட் பிளட் வந்து மாறி மாறி அது மிக்ஸாக இருக்கிறக்காண்டி அது பண்ணுறாங்க. தேர் ஆர் இன்டர் ஆரிக்குலர் செப்டம் அப்படின்னு சொல்லி ஒரு செப்டம் இருக்குது. அது ஆரிக்குலர் ரைட் லெஃப்ட்னு பிரிக்குது. இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம்னு ஒன்று இருக்குது. அது ரைட் லெஃப்ட் வென்ட்ரிக்குலர் டிவைட் பண்ணக்கூடிய செப்டமாக செயல்படுது. ஓகே, த நெக்ஸ்ட்டு
that right atrium received deoxygenated blood, right atrium வந்து deoxygenated blood தான் ரிசீவ் பண்ணுது because is connected with superior and inferior vena cava. அந்த superior inferior vena cava எங்கே இருக்குன்னா எல்லா பாடி பார்ட்டில் இருந்து பிளட்டை கொண்டு வருது. அதனால அதை என்ன சொல்கிறாங்க, ரைட் ஆட்ரியம் deoxygenated blood கொடுத்து. பட் left atrium there are covered to receive the blood for oxygenated blood because it's collected from the lungs. லெஃப்ட் ஆட்ரியம் வந்து பல்மனரி வெயினோட கனெக்ட் ஆகிருக்கனால, அது லங்ஸோடு இருக்கனால அது ஆக்சிஜனேட் பிளட்டை கடத்துது. ஸோ திஸ் வே as to right and left the side of the heart there is deoxygenated and oxygenated cycle respectively. இப்போ ரைட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் வந்து deoxygenated பிளட்டும் லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட் வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் ரெகுலேட் பண்ணுது. அதை வந்து இது மெயின் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் மூவ் டு வால்ஸ். வாட் ஆர் த வால்ஸ் ஆர் த லொக்கேட்டட்? என்னென்ன வால்ஸ் இருக்குது? தேர் செப்டம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி வால்ஸ் பாருங்கள். தெர் ஆர் வால்ஸ் டு ரெகுலேட்டட் அஸ் ஏ பிளட் ஃப்ளோ அண்ட் cannot prevent பேக் என்ட்ரி ஆஃப் த சேம் பார்ட். அதாவது வால்ஸ் இருக்காங்க. அந்த வால்ஸ் என்ன செய்யுதுன்னா, ஒன்ஸு பிளட்டு உள்ளே போயிடுச்சுன்னா திரும்ப வந்து என்ன வரக்கூடாது காட்டி ரெகுலேட் பண்ணுற வேலையை பண்ணுது. There are 4 type of valves generally. First one is called tricuspid valve. See the tricuspid valve seen here. அதாவது in between right atrium and right ventricle. Right atrium right ventricle அந்த ரெகுலேட் இருக்க இடத்துல மிட்வீனில் அந்த மிட்டில் there is to consist of 3 flap. அதாவது 3 flap இருக்கும். அந்த ஆர்கன் பேர் tricuspid valve. இட் ரெகுலேட் cannot பேக் என்ட்ரி டு த பிளட். அதாவது ரைட் ஆட்ரியத்துலேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகக்கூடிய பிளட்டை திரும்ப ரைட் ஆரிக்கிள் வரவிடாமல் தடுக்கிற வேலையை யார் பண்ணுறாங்கன்னா tricuspid valve. அப்போ என்ன நடக்கும், அந்த ரைட் ஆரிக்கிள் வராதனால ரைட் வென்ட்ரிக்கலில் இருக்குது, திரும்ப வராது, எப்படி பார்த்து திரும்ப வர முடியாது. அங்கே ஒரு பிளாப் கொடுத்துருக்கல, அது tricuspid valve. தென் நெக்ஸ்ட்டு மிட்ரல் வால் ஆர் பைகப்சில் வால். லெஃப்ட் சைடு பாருங்கள், இங்கே இருந்து பாருங்கள், லெஃப்ட் சைட் ஆஃப் த ஹார்ட்டில் in between left side of the heart there are it consists of 2 flap. 2 flap இருக்குது. that is meant by bicuspid valve. இது எங்கே இருக்குன்னா in between located as a left auricle and left ventricle. லெஃப்ட் ஆரிக்கிள் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பிளாப்புக்கு என்ன பேர் சொல்கிறாங்க, மிட்ரல் வால்ஸ் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் டு ப்ரிவென்ட் பேக் என்ட்ரி டு த பிளட். அப்போ லெஃப்ட் ஆரிக்கிள்லேருந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு போன பிளட்டை திரும்ப வரவிடாமல் படுக்கிற வேலை யார் பார்க்குறாங்க, மிட்ரல் வால்ஸ் பார்க்குறாங்க. த நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் கால்டு செமிலூனார் வால். சி செமிலூனார் வால். செமிலூனார் வால் பேஸ் ஆஃப் த பல்மனரி ஆர்டரி. அதாவது 2 லங்ஸ்ன்னு போட்டிருக்காருங்க அந்த ப்ளூ கலரில். அங்கே இருக்கக்கூடிய அந்த பல்மனரி ஆர்டரி, பிஏனா பல்மனரி ஆர்டரின்னு பேர். அது எங்கே இருக்குன்னா பேஸ் ஆஃப் த பல்மனரி ஆர்டரி கிட்டே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த வால்ஸ்க்குன்னா செமிலூனார் வால். இப்போ இது அப்படியே பிளட்டை லங்ஸு கொண்டு போயிருது, திரும்ப வரவிடாமல் பண்ணுற வேலையை யார் பார்க்குறாங்க, செமிலூனார் வால் பண்ணுறாங்க. தென் அயோட்டிக் வால். அயோட்டிக் வால் பாரு எங்கே இருக்குன்னா, இது பேஸ் ஆஃப் த அயோட்டா. அயோட்டா தான் லார்ஜஸ்ட் வெசல் இன் அவர் பாடின்னு சொல்லுவோம். அந்த பேஸில் இருக்காருங்க, அதாவது லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பிளட் வந்து அயோட்டா வழியாக, ஏஓனா அயோட்டான்னு பேர், அது வழியாக வெளியே போகுது, திரும்ப வரவிடாமல் பண்ணுற வேலையை யார் பார்க்குறாங்க, அயோட்டிக் வால். தேர் ஆர் 4 டைப் ஆஃப் வால்ஸ் ஆர் தேர். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஓவரால் வியூ ஆஃப் த ஹார்ட் அனாட்டமி. ஹார்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 4 சேம்பர்னு சொன்னோம். அது ரைட் ஆரிக்கிள், ரைட் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் ஆரிக்கிள், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்னு சொன்னோம். அதே மாதிரி வெசில்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். டைரக்ட் ஃப்ளோ டு பிளட் டுவர்ட் த அவே ஃப்ரம் த பிளட். அதில் வெசில்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். 4 வால்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அதை வந்து அந்த பிளாப்ஸை வச்சு ரெகுலேட் பண்ணுதுன்னு சொல்லி இப்போ பார்த்தோம். ஸோ இவ்வளோ தான் சி யுவர் புக். அண்டு நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பிளட் சர்க்குலேஷனை பற்றி பார்ப்போம் அடுத்த இதில். டவுட் இருந்தால் கேளுங்கள்.